ஹலோ மக்களே 392வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல எல்லாரும் ஒவ்வொரு திசையை நோக்கி போயிட்டாங்க. லூஃபி வந்து ஒரு குருவை நோக்கி தனியா அவன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாமி ரோபின் ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஜோரோ தனியா போயிட்டா, சாஞ்சி தனியா இருக்கான். இந்த லூஃபி கிட்ட தான் கட்டுறாங்க. அவன் முன்னாடி ஒரு செலஸ்டியல் டிராகன் குரூப்பே வராங்க. வந்த உடனே ஒரு ஸ்லேவ் அவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதான் ஒரு அடிமை ஓடணுன்னு அந்த அடிமையை கொண்டு தள்ளிட்டு அவங்க அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. உடனே அப்புறம் தனியா உட்காந்து இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்கு? பைரட்ஸ் ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க, இப்படி கொண்டுகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். டே அவங்க எல்லாம் செலஸ்டியல் டிராகன்டா, அவங்க எல்லாம் இங்க உள்ள நோபல்ஸ் மாதிரி. அவங்கள தொட்டிங்கன்னா அட்மிரல்லாம் வந்து இறங்குவாங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஸ்டார்ஃபிஷ். அட்மிரலான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி செலஸ்டியல் டிராகன்லாம் பெரிய கைங்கடா, அவங்கள சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. இதுல ஒரு பக்கம் பார்த்தா பவுண்டி ஹண்டர்ல ஒரு பக்கம் திசை நோக்கி வந்துட்டாங்க. அவனுக்கு லூஃபியை கடத்த தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவன் தலைக்கு 300 மில்லியன் பெரிய பவுண்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து லூஃபி அடிச்சு நொறுக்கி லூஃபியை கடத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா லூஃபி கணத்துல இறங்கி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னன்னா ப்ரூக்கு சோப்பர் எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்கானுங்க. ப்ரூக் அட்டாக் பண்ணலான்னு வரானுங்க. ப்ரூக்கு சும்மாவே வேட்டையாடுவான். ஒருத்தனை ஸ்வோட வச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி ஒரு பவுண்டி ஹண்டரையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். சோப்பரும் சும்மா இல்ல, மான்ஸ்டர் பவரை வச்சு வெளுத்து வாங்குதான். இவங்க எல்லாத்தையும் பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதில் இந்த பொண்ணை பிடிச்சோம்னா ஹாஸ்டேஜஸா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேமியும் பாப்புக்கோயும் பிடிச்சி தூக்கலான்னு வரான். உடனே ஹாச்சி அதுக்குள்ள களத்துல இறங்குறான். கம் பஸ்ஸுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கேமியை காப்பாத்த லூஃபி பாஞ்சு வந்துட்டு ஒருத்தனை அடிச்சு பறக்க விடுதான். காய்ஸ் நீங்க நல்லா இருக்கீங்களாடான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபிச்சா நல்ல வேலை நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றா கேமி. காய்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு சோப்பரும் ப்ரூக்கும் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. காய்ஸ் உண்மையில நீங்க வேற லெவலான்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பபிள்ஸ் வண்டியில இருந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டானுங்க. உங்க சாப்பாடு வேற லெவலா இருந்தனாலதான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சண்டை போட்டேன்னு சொல்றான் லூஃபி. இவனோட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், 300 மில்லியன் பெரிய பவுண்டிக்கு ஒருத்தனால தான் போலுக்குன்னு சொல்லிட்டு பவுண்டி ஹண்டர்லாம் அப்படி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. உடனே இந்த பவுண்டி ஹண்டர் பேசுறான், இந்த பொண்ணு பக்கத்துல வித்தியாசமா இருக்குடா, அந்த பொண்ணை வச்சு நம்ம காசு பாப்பமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கான். 3 தடவை நம்மள அடிக்க வந்துட்டாங்கடா, இவனுக்கு எங்க இருந்து வந்தானே தெரியல. பவுண்டி ஹண்டர் நம்மளே அடிச்சு நொறுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் இட்டுக்கு 3 தடவை பண்ண வந்துட்டாங்கடா, அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு சொல்லிட்டு ப்ரூக்கு சோப்பர் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா போய்கிட்டே இருக்கிறது நிறைய பில்டிங்லாம் இருக்கு. அங்க ஆள் யாருமே ஒண்ணுமே இல்ல. இங்க உள்ள கவர்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய கவர்மெண்டா, அவங்க எப்பவுமே இங்க உள்ளவங்கள பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம எந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றான் ஹாச்சி. அடே மெரெல்லாம் வந்து எவனையும் மதிக்க மாட்டாங்க, அதனால பார்த்தே இருங்கன்னு சொல்றான் ஹாச்சி. இதை முதல்ல பாருன்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து கையில கொடுக்குறான். ஒன்னு அந்த மேப்பை பத்தி ஹாச்சி ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரான். நீங்க வந்து டூரிசம் உள்ள ஏரியாடா, அங்க நிறைய ஷாப்ஸ் அது இதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தேட்டியை பாருங்க, அங்கதான் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு. சபோடியா பார்க்கும் அங்கதான்டா இருக்குன்னு சொல்றாங்க. நேவல் போஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப 60வது இடம் தான் வந்து ஃப்ரண்ட் டோர் போலுக்கு, அங்கதான் நேவி இருக்காங்களான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரானுங்க. நம்மட இங்க உள்ள ஃப்ரண்ட் டோரே அதான் சொல்றாங்க. உடனே சோப்பர் கேட்கறான், இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி கேட்கறான். நம்ம 16வது நம்பர் மரத்துல இருக்கோம்டா. அது மாதிரி 1ல இருந்து 29வது மரம் வர வந்து அந்த அளவுக்கு ரூல்ஸை மதிக்க மாட்டேங்கிறாங்க, லாலஸ் ஏரியான்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான் அவன். அதனால தானே இங்க பவுண்டி ஹண்டர் எக்கச்சக்கமா இருக்காங்க, சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வரான் ஹாச்சி. டேய் இது ஏன்டா முதல்ல சொல்லல, சோரம் சாஞ்சி இங்க எப்பனாலும் வரலாம்டா, அவனுங்களே பெரிய பிரச்சனைன்னு சொல்றான் சோப்பர். டேய் இதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்டா, நம்மளே 13ஆம் நம்பர் தாண்டா போக போறோம், இதை தாண்டி போனா வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஹாச்சி. சோப்பர் ஸ்கெலிட்டன் நீங்க உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்கா கேமி. அதை அப்படி சொன்னோன்னே அவதான் பெருமையா சொன்னோன்னே ஒரு பக்கம் சோப்பரோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா 13ஆம் நம்பர் மரத்துக்கும் வந்துட்டாங்க. ஒரு வழி நம்ம வந்துட்டேன்னு சொல்றாங்க. டேய் இதுக்கு மேல தாண்டா கோட்டிங் பண்ற ஒரு ஷாப் இருக்கு, அங்க தாண்டா நான் போக போறேன், ஆனா அங்க போய் 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். கேமி இந்த கோட்டிங் கிராஃப்ட்மேன் வந்து அவனும் ஒரு ஃபிஷ்மேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை நான் பார்த்ததே இல்ல, பாப்புக்கவும் பார்த்ததே இல்ல, இப்பதான் முதல்ல பார்க்க போறேன்னு சொல்றா கேமி. சரி நம்ம டேரக்டா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பார்க்க போறாங்க. உடனே அங்க போய் ஸ்டார்ஃபிஷ் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்ன ஷக்கி பாரா, இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ஃபிஷ் ஷாக் ஆகுறான். ஏ காட்சி இந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் சஸ்பீசியஸா இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இவங்க எது காசை திருடுதவங்களா, நீ ஏன்டா பயப்படுறன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டுக்கிட்டு வரான். இவங்களை பார்த்தாலும் பயப்படாதீங்க, இவங்களை எனக்கு முதல்ல இருந்தே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து இவங்களை பார்த்துட்டு வரான்னு சொல்லிட்டு காட்சி உள்ள போறான். ரேலி ஷாக்கின்னு சொல்லிட்டு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா ஷாக்கி அங்கதான் இருக்கா. உள்ள வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அது மாதிரி என்னன்னு பார்த்தா அவ பாருக்கு அவ தான் ஓனர். அது மாதிரி பழைய பைரட்டும் கூட அவ. அவளோட பேர் ஷக்குயாக்கு, சிம்பிளா ஷாக்கின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான் அவன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கா. டே ஹாச்சானு நீயாடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றாவா. ஆமா ஷாக்கி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான் ஹாச்சி. டே உன்னை பார்க்கல சின்ன பையில இருந்து இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னு பார்த்தா பவுண்டி ஹண்டர் வந்துருப்பாங்க போலுக்கு, அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காவா. ஒரு நிமிஷத்துல நான் வாரேன்டா, நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா லூஃபி ஹாச்சி எங்க போறாங்க. அவன் அந்த ஆளுகளை விட்டு நொறுக்கி எரியுதா, அடிச்சு பறக்கூட்டு வெளியவே வீசிட்டா. மெருமையில இந்த ஏரியாக்கு வரவே மாட்டாங்களா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க சொல்லு கேமி. நீ எது ஹாச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னது ஹாச்சியோட ஒய்ஃபா, அதெல்லாம் கிடையவே கிடையாது சொல்லிட்டு மூஞ்சில அவளுக்கு சிவப்பு கலர்ல மாறுது. நாங்க வந்து டக்கயோக்கி ஷாப் வச்சிருக்கோம், அதை தான் ரன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாச்சியே ஆரம்பிக்கான். காய்ஸ் உங்களுக்கு எது ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு ஷாக்கி திரும்ப தான் போறா. அதுக்குள்ள அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஷாக்கிங்குள்ள சாப்பாடுலாம் வேற இருக்குன்னு சொல்றான் போனு. லூஃபி பிரிட்ஜை திறந்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்.
ஆரம்பிச்சிட்டான். டேய் லூஃபி ப்ரூக்கு அவன் உங்களை துண்டு துண்டு ஆக்கிடுவாடா, ஏன்டா சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு சோப்பரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனை, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க என்னமோ செய்யுங்கன்னு சொல்றா ஷாக்கி. உனக்கு பிடிச்சது நான் தரேன்னு சொல்லிட்டு காட்டன் கண்டியை கொடுக்குறா. கொடுத்தோன்னே சோப்பர் என்ஜாய் பண்றான். இந்தா கேண்டியை சாப்பிடு, ஆனா 1,00,000 பெரிஸ் கொடுன்னு சொல்றான். சொன்ன உடனே ஒரு மாதிரி சோப்பர் சோகமாயிட்டான். என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்றாவா. டே நான் சும்மா சொன்னடா, நல்லபடியா சாப்பிடுன்னு சொல்றா. சாப்பரோட ஃபேவரட் ஃபுட் உங்களுக்கு எப்படி தெரியும் லேடின்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். இந்த மக்கிடி லூஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கி ஆரம்பிக்கா. என்ன உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும்டான்னு சொல்றா. நீ நல்லா ஃபேமஸா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் நீங்க ஸ்கெலிட்டன், நீங்க இது புது குரூமெட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஷாக்கி. நான் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல, நான் தான் ஸ்கெலிட்டன் ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம உங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க சாப்பாடை எடுத்து சாப்பிடுறா. உடனே வலிய ஆரம்பிச்சிட்டான். சாக்கி நீங்க வேற லெவல் சொல்றான். சரி மேடம் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவளும் சொல்ல ஆரம்பிக்கா. டே சும்மா இருங்கடான்னு சொல்லிட்டு ஒரு கேமி பாப்புக்கும் கத்துறாங்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைக்குள்ள உட்காந்து. கொடுக்க அவளும் குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே உங்களை பத்தி நான் ஆர்டிகல் படிச்சேன்டா, என்னிஸ் லெவலில் நீங்க என்ன பண்ணீங்க அதுல எனக்கு தெரியும், கவர்மெண்ட் நீங்க எதிர்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ஷாக்கி. ஏகப்பட்ட கதை எங்களை பத்தி இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. சாமாடா மங்கி டி கார்ப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா, உன் பேர்ல தான் அவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமா அது எங்க தாத்தா தான் சொல்றான். அடே அவரா, அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு காலகட்டத்தில் அவர் என்னை துரத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றாவா. துரத்திக்கிட்டு இருந்தாரா ஏன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா ஷாக்கி ஒரு காலகட்டத்தில் பைரட்டா தான் இருந்தான்னு சொல்றான் ஹாச்சி. அப்படியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆனா அது 40 வருஷத்துக்கு முன்னாடி, இது இப்ப கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லேடி உங்களுக்கு அப்படி என்ன வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான் லூஃபி. ஆனா இப்ப நான் ஒன்னும் பைரட்ஸ்லாம் கிடையாது, உங்களை மாதிரி பொடியங்களை பார்த்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்ற ஷாக்கி. சரி ஷாக்கி நாங்க இப்ப எதுக்கு வந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான் ஹாச்சி. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் சொல்றான். மங்கி குரூப்புக்கு வந்து அந்த ஷிப் வந்து கோட் பண்ண நீங்க வந்திருக்கீங்க, அதுல எனக்கு தெரியும் சொல்றாவா. நீங்க வேற லெவல் சொல்றான் சோப்பர். ரேலிக்கு வந்து ஜாப் கொடுக்க வந்திருக்கீங்க, அதானே அது எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவர் இப்ப இங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவர் இங்க இல்லையா, அப்ப நாங்க எப்படி ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். அவர் இந்த ஆர்ப காலேஜ்ல தான் எங்கேயாச்சும் இருப்பாரு, ஆனா எங்க இருப்பாருன்னு தெரியல, வேணா கண்டுபிடிச்சு கூட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. கேம்லிங் ஹவுஸ்ல கூட அவர் இருக்கலாம்னு சொல்றா. சரி அவருக்கு நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி லூஃபி சொல்றான். சரி அவருக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் எப்பனாலும் வரலாம், ஆனா அவர் போய் அரை வருஷம் ஆச்சுன்னு சொல்றாவா. என்னது பாதி வருஷம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க. எனக்கு தெரியல, அவன் எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பொண்ணு கூட வெளியே போயிருந்திருக்கலாம், அவனை பத்தி இப்ப நான் கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றா ஷாக்கி. அது மாதிரி அவன் ஒரு ஃபார்மர் பைரட் தானே, அது அவனோட நேச்சுரல் பிஹேவியர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது அந்த ஓல்டு கிராஃப்ட்மேன் ஒரு பைரட் தானான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். அவர் இப்ப இங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லடா, அவர் இருந்தாடா நம்ம கோட் பண்ணிட்டு இந்த கப்பல் இங்கிறது தூக்கிட்டு போக முடியும்னு சொல்றான் ப்ரூக். சரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூக் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1ஆம் நம்பர்ல இருந்து 29ஆம் நம்பருக்குள்ள வரதான் அவர் எங்கேயாச்சும் இருக்கலாம்னு சொல்றாவா. அந்த இடம் தானே லாலஸ் டெரிட்டரின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பரோ ஷாக் ஆகுறான். அவருக்கு அவ்வளோ நேவினா ரொம்ப பிடிக்காது, அதனால இங்க இல்லைன்னா எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா நீங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அவரை செக் பண்ணி பாருங்க, அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. அம்யூஸ்மெண்ட் பார்க்கான்னு சொல்லிட்டு லூஃபி சோப்பர் எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேமி நீ ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு பப்புக்கா கத்திக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா, உங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் பார்த்து நல்லா கேர்ஃபுல்லா இருங்க. என்னோட நெட்வொர்க் படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஒரு 11 பேர் எக்ஸ்ட்ரா உள்ள இறங்கியிருக்காங்கடா, அவங்களும் வந்து 100 மில்லியன் பெரி பவுண்டில் உள்ளால தான் சொல்றாவா. ஆல்ரெடி ஜோரோ இவனும் வந்து 100 மில்லியன் பெரிக்கு மேல தான், இதுக்கு மேல இன்னும் 9 பேர் இருக்காங்க. 100 மில்லியன் பெரிசான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் சோப்பர். ரோரோனாவையும் மங்கிடியும் கேன்சல் பண்ணிட்டான், இன்னும் 9 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே 100 மில்லியன் பெரி பவுண்டிக்கு மேல உள்ள ஆளு, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்றாவா. நீங்க இந்த கிராண்ட் லைன் நுழையும் போது மொத்தம் 7 வழியில நீங்க ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கடா, அந்த கணக்குல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எந்த ரூட்டை நீங்க சூஸ் பண்ணாலும் கடைசியில இந்த இடத்து பாயிண்ட்ல தான் நீங்க வந்து மீட் அப் பண்ணணும், அது அந்த ரெட் லைனோட ஏரியாக்கு எல்லாருமே இப்போ வந்து நீங்க ஒன்னா வந்து இணைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பெஸ்ட் ரூக்கீஸ்ல இங்க இறங்கிருக்காங்க, அதனால பார்த்து தான் இருக்குன்னு சொல்றாவா. கிட்டு, லூஃபி, ஹாக்கின்ஸ், ட்ரேக், லா ரீசென்ட் டைமா அந்த நியூஸ் பேப்பர்ல இவங்க பேர்லாம் வந்து தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுன்னு சொல்றான் லூஃபி. எப்பவுமே இன்ஃபர்மேஷன் தாண்டா ஒரு வெப்பன், அதை பார்த்து இருந்துக்கணும்னு சொல்றா ஷாக்கி. அப்ப கிட்டு, ஹாக்கின்ஸ், ட்ரேக் அப்படிதானே, அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்தா இருக்குமான்னு சொல்லிட்டு சோப்பர் சொல்றான். டே அது மாதிரி உன்னோட பவுண்டி லெவல்ல வந்து இப்ப நீ 2வது லெவல்ல தாண்டா இருக்குன்னு சொல்றான். எனது லூஃபியோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான, அவன் யாரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரண்டு கட்டிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா இன்னொரு இடத்த கட்டுறாங்க, அதான் 24 நம்பர் ரெஸ்டாரண்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க 2 ஒரு பொண்ணு தான் கட்டுறாங்க, அந்த பொண்ணும் சாப்பாட வேட்டையாடிக்கிட்டு இருக்கா, சாப்பாடு கொண்டு வாங்க சாப்பாடு கொண்டு வாங்க கத்திக்கிட்டு இருக்காவா. அவளும் இந்த 100 மில்லியன் பெரி பவுண்டில ஒருத்தி. அதே மாதிரி இன்னொருத்தனை காட்டுறாங்க, அவனும் அங்க உட்காந்துருக்கான். மத்தவங்கள மாதிரி யாரும் நமக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்த பக்கத்துல இருந்து கேட்கான். சடனா அடிச்சு நொறுக்குதான். வெஸ்ட் ப்ளூல கேப்டன் ஃபயர் டேங்க் பைரட் பேஜ், அவனுக்கு வந்து 138 மில்லியன் பெரி பவுண்டி இருக்கு. என்னோட சாப்பாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டு இருந்தாலும் அவளை காட்டுறாங்க. பீஸா பீஸான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காவா. ஜுவல்லரி போனி, அவ ஒரு குளூட்டன், அவளோட பவுண்டி வந்து 140 மில்லியன் பெரி பவுண்டி. கடன் நடந்து போய்க்கிறதுல ஒரு சாப்பாடத்துக்கு ஒருத்தமலத்துக்கு தட்டுறான். என்னன்னு பார்த்தா ஒரு பைரட்
வெட்டி வீசலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள கேப்டன் ஸ்டாப் பண்றான். டே அவனை எதுவும் பண்ணாதன்னு சொல்றான். ஆனா அந்த குரூல உள்ள எல்லாரும் மோசமான இருக்கான். அவனுக்கு தான் ஹாக்கின் பைரட்ஸ், அவனுக்கு எல்லாரும் மோசமான இருக்காங்க. ஆனா கேப்டன் கொஞ்சம் நல்லவனா இருக்கான். டே இன்னைக்கு விதிப்படி உங்களை சாப்பாடு படன்னு இருக்கு, நீங்க பட்டுருச்சுன்னு சொல்றான். அவன் தான் பாசில் ஹாக்கின்ஸ். அவனோட பவுண்டி வந்து 240 மில்லியன் பெரி பவுண்டி. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவன் 2 100 மில்லியன் பெரி பவுண்டியில உள்ளவனுங்க தான். ரெண்டு பேரும் ஒருத்தனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டு என்னன்னு பார்த்தா ஒருத்தர் இன்னொருத்தன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே என்னடா ரெட் லைனுக்குள்ள வந்து எங்கூட சண்டை போடையாடா வந்த, சரி வாடா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்றான். அவன் தான் வந்து ஏர் பைரட்டோட அவன் தான் ஸ்கேட்ச்மேன். அப்போ அவனோட பவுண்டி வந்து 198 மில்லியன் பெரி பவுண்டி. கேப்டன் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றான். அவன் இல்லடா இவன் கதையை இங்கே முடிக்க போறேன்னு சொல்றான். அவன் சவுத் ப்ளூல இருந்து வந்திருக்கான். அவன் பேர் தான் கேப்டன் கிட்டு. அவனோட பவுண்டி வந்து 315 மில்லியன். அவன் தான் லூஃபியோட ஃபர்ஸ்ட். அவன் தான் லூஃபிக்கு மேல உள்ள பவுண்டி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா 21 நம்பர் மரத்தை காட்டுறாங்க. டே மேட் மாங்க் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மாங்க் சடனா பாஞ்சு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வளைச்சு ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நார்த் ப்ளூல இருந்து ஒருத்தரை காட்டுறாங்க. அவன் தான் கேப்டன் ரெட் பிளாக் எக்ஸ் ட்ரேக். அவனோட பவுண்டி வந்து 222 மில்லியன் பெரி பவுண்டி. அதுக்கப்புறம் மேட் மாங்க் உரோகுன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவனோட பவுண்டி வந்து 180 மில்லியன். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல சண்டை போட்டவன மாஸ்க் பண்ண அவன் நின்றுக்கிட்டு இருக்கான். டே நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிசயம் தான் சொல்றான் மாங்க். அவன் பார்த்தா கிட்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தோம்ல, அவனோட பைரட்டால ஒருத்தன். இவன் தான் வைஸ் கேப்டன் கில்லர். இவனோட பவுண்டி 162 மில்லியன் பெரி பவுண்டி. டே ட்ரேக் நீ இன்னும் எத்தனை பேர் தான்டா கொல்ல போறன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் தான் ட்ரெவலகர்ல. அவன் தான் ஹார்ட் பைரட்ஸோட கேப்டன். அவனோட பவுண்டி வந்து 200 மில்லியன் பெரி. யாரெல்லாம் 100 மில்லியன் பெரி பவுண்டில இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க இவ்வளவு தூரம் அந்த மாதிரி இந்த கிராண்ட் லைன்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆள் இருக்காங்கடா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவுண்டி இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு இதை தாண்டி தான் வந்திருக்காங்க. அவங்களும் ஒண்ணுல ஒருத்தன் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காவா. அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பைரட்ஸ் நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஷாக்கி. அடுத்த வேர்ல்ட பாக்குறதுக்காண்டி இத்தனை பேர் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். கேப்டன் கிட்னு ஒருத்தர் சொன்னோம்ல, அவன் எப்பவுமே பொறுமையாவே இருக்க மாட்டான். எப்பனாலும் பிரச்சனை வர மாட்டான். நல்லா பாத்தே இருங்கன்னு சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்கடா, உங்களுக்கு ஹெல்ப்பா நான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஷாக்கி. அப்புறம் எனக்கு நல்லா ஃபன்னா இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களோட பைரட் காயை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவருக்கு எதுவும் ஆகாதுல, அவர் நல்லா தானே இருப்பாருன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றான். டே பொடியா, என்னோட ஹஸ்பண்ட் உங்களோட 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கரான ஆளுன்னு சொல்றாவா. 100 மடங்கு நம்மளோட ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதோட முடியாது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாங்க. See you bye.